நெல்லை மாவட்டத்தின் வாழ்வாதாரமாக விளங்கும் தாமிரபரணியை மீட்டெடுங்கள் விஜய் மாமா என்று தமிழக முதலமைச்சருக்கு பிஞ்சு நெஞ்சமான 7 வயது மாணவி விடுத்துள்ள உருக்கமான கோரிக்கை சமூக வலைதளங்களில் வைரலாகி பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 3ஆம் வகுப்பு பயின்று வரும் 7 வயது சுட்டி மாணவி அபிக்ஷனா சுற்றுச்சூழல் மீது மிகுந்த ஆர்வமும் அக்கறையும் கொண்டவராக உள்ளார். இவர் தனது மண்ணில் பாயும் தாமிரபரணி ஆறு பாழ்பட்டு போவதைக் கண்டு மனம் நொந்து சமூக வலைதளத்தில் உருக்கமான வேண்டுகோளை வைத்து காண்போரை வியக்க வைத்துள்ளார். தாமிரபரணி ஆற்றின் மாசடைந்த நிலையைக் கண்டு மனம் வருந்திய மாணவி அபிக்ஷனா ஒரு குவளையில் இருக்கும் தூசி படிந்த தண்ணீரை காட்டி நாம் அருந்தும் குடிநீர் இப்படிதான் இருக்கிறது என்று கூறியதோடு விளைநிலங்களின் உயிர் நாடியான தண்ணீர் உருக்குலைந்து மாசடைந்து மாறியிருப்பதை துணிச்சலுடன் எடுத்து காட்டியிருக்கிறார். தமிழ்நாடோட முதலமைச்சர் விஜய் மாமா அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இதுதான் தாமிரபரணி தண்ணி. இந்த தண்ணியை தான் நம்ம டெய்லி குடிக்கிறோம். இந்த தண்ணி இப்படி இருக்க காரணம் நாம தான். தண்ணி 4 மாசத்துக்கு குடிக்க தண்ணியா யூஸ் பண்றாங்க. சமையலுக்கும் இதான் யூஸ் பண்றாங்க. விவசாயத்துக்கும் பயன்படுத்துதாங்க. தமிழ்நாட்டிலே வச்சாத ஜீவன் நதினா நம்ம தாமிரபரணியார் தான். தாமிரபரணிய உங்களோட வருங்கால அடுத்த தலைமுறை பிள்ளைங்க பயன்படுத்த நம்ம பாதுகாப்பா வைக்கணும். இன்னும் சற்று உணர்ச்சி பூர்வமாக பேசிய மாணவி தமிழக முதலமைச்சரை விஜய் மாமா என்று அழைத்து, நமது முன்னோர்கள் இந்த தண்ணீரை நமக்கு தூய்மையாக அளித்துவிட்டு சென்றார்கள். ஆனால் நாம் அடுத்த தலைமுறைக்கு இந்த மாசடைந்த நீரையா கொடுக்கப் போகிறோம் என்ற கேள்வியோடு இந்த ஆற்றினை மீட்டெடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார்.